வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரூஷன். ஹெஸ்பொல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான கீழ்நிலை மோதல்கள் பெரிய போராக மாறக்கூடிய சாத்தியம் ஏற்பட்டுள்ளதால் ஹெஸ்பொல்லாவும் வெவ்வேறு காட்சிகளுக்கு தயாராகி வருகிறது. இஸ்ரேல் இராணுவ கவனத்தை காசாவிலிருந்து லெபனானுக்கு மாற்றும் திட்டத்தினை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு உட்பட இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDFின் அதிகாரிகளின் அறிக்கைகளும் உறுதி செய்கின்றன. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDFின் பெரும்பாலான படைப்பிரிவுகள் ரஃபாவில் நடவடிக்கைகளை முடித்துக் கொண்டு லெபனானுக்கு திருப்பிவிடப்படும் என்று பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறினார். லெபனான் மீதான தீவிர இஸ்ரேலிய போர் நடவடிக்கை பிராந்திய மற்றும் சர்வதேச தரப்புகளையும் அந்த போரை நோக்கி இழுத்துச் செல்லும். இன்று வரை இஸ்ரேலின் தாக்குதல்கள் தெற்கு லெபனானில் உள்ள அவர்களது வீடுகளில் இருந்து கிட்டத்தட்ட 1,00,000 மக்களை இடம்பெயர்ந்துள்ளது. அத்துடன் தெற்கு லெபனானில் குறைந்தது 435 பேரை கொன்றது. அவர்களில் 349 பேர் ஹெஸ்பொல்லாவால் அதன் உறுப்பினர்களாக பெயரிடப்பட்டனர். இஸ்ரேலின் கூற்றுப்படி ஹெஸ்பொல்லாவின் தாக்குதல்கள் வடக்கு இஸ்ரேலில் இதுவரை 15 இஸ்ரேலிய துருப்புக்களையும் 10 பொதுமக்களையும் கொண்டுள்ளது. ஹெஸ்பொல்லா தனது தாக்குதல்களை அதிகரிப்பது போல இஸ்ரேலும் அதன் எல்லை தாண்டிய தாக்குதல்களை தீவிரப்படுத்துகிறது. ஹெஸ்பொல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா அக்டோபரில் இருந்த பேச்சுக்களில் காசாவில் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே தனது குழு இஸ்ரேல் மீதான எல்லை தாண்டிய தாக்குதல்களை நிறுத்தும் என்று திரும்ப கூறினார். இஸ்ரேல் தனது இராணுவ கவனத்தின் பெரும் பகுதியை லெபனான் பக்கம் திருப்பினாலும் ஹெஸ்பொல்லா தனது நிலைப்பாட்டில் தொடரும் என்று ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். ஹெஸ்பொல்லா பற்றிய 2 புத்தகங்களை எழுதிய இராணுவ ஆய்வாளர் அமல் சாத் காசாவில் போர் நிறுத்தம் இல்லாத நிலையில் ஹெஸ்பொல்லா பேச்சுவார்த்தைகளை ஏற்கும் என்று நான் நினைக்கவில்லை என்று கூறினார். போர் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று கூறியுள்ள நஸ்ரல்லா, ஹமாஸ் வெற்றி பெறும் வரை தொடர்ந்து போராடுவோம். ஹமாஸ் பலவீனப்படுத்தப்பட்டால் ஹெஸ்பொல்லா கைகளை கட்டிக்கொண்டு அதை பார்த்து கொண்டு இருக்காது என்று கூறியுள்ளார். அதன் சரியான அர்த்தம் என்ன என்பது புரியவில்லை. ஹமாஸ் பலவீனப்படுத்தப்பட்டால் ஹெஸ்பொல்லா காசாவுக்கு போய் போர் புரிவது சாத்தியமில்லை. அது சாத்தியம் என்றால் ஹெஸ்பொல்லா காசாவுக்குள் எப்போதோ போயிருக்க வேண்டும். ஹமாஸ் பலவீனப்படுத்தப்பட்டால் என்ற கூற்றும் அர்த்தம் புரியாத கூற்றாகவே உள்ளது. காசா முழுவதையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஹமாஸ் ஒவ்வொரு நகரமாக இஸ்ரேலிடம் இழந்து கொண்டு போய் இறுதியில் தம்பசம் வைத்திருந்த ஒரே ஒரு பெரிய நகரமான ரஃபாவின் பெரும் பகுதியினையும் இழந்துள்ளது. ஹமாஸ் பலவீனப்படுத்தப்பட்டதாலேயே அப்படி நடந்தது. எப்படியோ இங்கே ஒரு மூலோபாய நோக்கம் உள்ளது. ஹெஸ்பொல்லா ஹமாஸை விட்டுவிடாது. ஆனால் ஹமாஸுக்காக ஹெஸ்பொல்லாவால் அதிகபட்சம் என்ன செய்ய முடியும் என்பதுதான் கேள்வி. ஹமாஸுக்காக ஹெஸ்பொல்லா தனது சொந்த துருப்புக்களில் 349 பேரை இழந்துள்ளதாக ஹெஸ்பொல்லாவை கூறியுள்ளது. அதில் ஹெஸ்பொல்லாவின் தளபதிகளும் அடங்குகிறார்கள். அத்துடன் ஹெஸ்பொல்லா தெற்கு லெபனானில் உள்ள சில இராணுவ தளங்களையும் இழந்தது. லெபனானை ஒரு போருக்கு மிக நெருக்கமாக கொண்டு சென்றுள்ளது. பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவின் கடும்போக்கு கூட்டணி பங்காளிகள் போருக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முன் ஹமாஸை முழுமையாக தோற்கடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதால் காசாவில் போர் நிறுத்தம் என்பது தற்போதைய சூழ்நிலையில் வாய்ப்பே இல்லாத விஷயம். அதே நேரத்தில் சில இஸ்ரேலிய அதிகாரிகள் ஹமாஸை முழுமையாக தோற்கடிக்கும் யோசனை குறித்து சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். ஹமாஸ் ஒரு யோசனை என்றும் யோசனைகளை அழிக்க முடியாது என்றும் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளனர். அந்த யோசனையை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டாலும் அல்லது பிற கருத்தாக்கங்களுக்காக இருந்தாலும் இஸ்ரேல் இப்போது காசா போரில் குறைந்த தீவிரம் கொண்ட ஒரு கட்டத்தை பற்றி பேசுகிறது. குறைந்த தீவிரம் கொண்ட ஒரு கட்டத்திலும் அதன் இராணுவம் காசாவில் ஹமாஸை குறிவைக்கும். அதே வேளையில் காசாவில் ஹமாஸுக்கு பதிலாக ஒரு அரசியல் மாற்றீட்டை தேடுகிறோம் என்று கூறுகிறது. காசாவில் குறைந்த தீவிரம் கொண்ட போர் கோட்பாட்டு அளவில் இஸ்ரேலிய இராணுவத்தை லெபனானில் அதிக கவனம் செலுத்த அனுமதிக்கும். இஸ்ரேலிய இராணுவம் 2 முனைகளில் தீவிரமான போரில் ஈடுபடுவதற்கான சவாலை குறைக்கும் என்பது உண்மைதான். இஸ்ரேலிய இராணுவம் அதை லெபனான் போரில் தமக்குள்ள அனுகூலமாக எடுத்துக்கொள்ளலாம். மறுபக்கத்தில் அவரது பங்குக்கு நஸ்ரல்லா தனது குழுவின் வலிமையினை வெளிப்படுத்துவதில் உறுதியாக நிற்கிறார். ஜூன் 19ஆம் தேதி அவர் தனது குழுவில் 1,00,000க்கும் மேற்பட்ட துருப்புக்கள் இருப்பதாகவும் பல பிராந்திய ஆயுத இயக்கங்களின் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் தாமும் சேர்வதற்கு அதிகமான துருப்புக்களை அனுப்ப முன்வைத்ததாகவும் கூறினார். ஹெஸ்பொல்லாவிடம் ஏற்கனவே துருப்புக்கள் அதிகமாக இருப்பதால் அந்த வாய்ப்பை தாம் நிராகரித்ததாகவும் கூறினார்.
இஸ்ரேலை போரில் ஆதரித்தால் நேட்டோவில் இல்லாது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள சைப்ரஸ் மீது தாக்குதல் நடத்துவேன் என்று நஸ்ரல்லா அச்சுறுத்தினார். நேட்டோவில் ஒரு அங்கத்துவ நாட்டை தாக்கினால் அனைத்து அங்கத்துவ நாடுகளும் இணைந்து பதிலடி கொடுக்கும் என்று பாதுகாப்பு உத்தரவாதம் ஏதும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் கிடையாது. இஸ்ரேல் கடந்த காலங்களில் இராணுவ பயிற்சிக்காக சைப்ரஸ் பிரதேசத்தை பயன்படுத்தியுள்ளது. அது தவிர சைப்ரஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இராணுவ ரீதியான தொடர்புகள் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. எந்த ஒரு வகையிலும் இஸ்ரேலை ஆதரிப்பதில் இருந்து விலகி இருக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான நஸ்ரல்லாவின் சமிக்ஞையின் வழிதான் இந்த அச்சுறுத்தல் என்று சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியமோ அதன் அங்கத்துவ நாடுகளோ உக்ரைன் போரில் உதவுவது போல காசா போரில் இஸ்ரேலுக்கு உதவும் வாய்ப்புகள் கிடையாது. இஸ்ரேல் ஹெஸ்பொல்லா என்ற இரு தரப்பினரும் மேசையில் அட்டைகளை அடுக்கி வைத்துக் கொண்டு பல சாத்தியங்களை பரிசீலிக்கிறார்கள். ஹெஸ்பொல்லா 2 சாத்தியங்களை பரிசீலிக்கலாம். தெற்கு லெபனானில் மட்டுப்படுத்தப்பட்டு ஆனால் நீடித்த போரின் சாத்தியத்திற்காக ஹெஸ்பொல்லாவிடம் ஒரு மூலோபாயம் தயாராக உள்ளது. அது மட்டுப்படுத்தப்பட்ட போர்தான் இப்போது நடக்கிறது. மேலும் அவர்கள் ஒரு முழு அளவிலான போர் ஏற்பட்டால் அதை எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு மூலோபாயத்தை தயார் செய்திருக்கலாம். குறைந்த செலவில் தமக்கும் லெபனானுக்கும் சேதம், குறைந்த சமச்சீரற்ற போரையே ஹெஸ்பொல்லா விரும்பும் என்று எதிர்பார்க்கலாம். லெபனானுக்குள் அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய போர் லெபனானில் ஹெஸ்பொல்லாவின் அரசியல் அடித்தளத்தையே அழித்துவிடும் என்பது நஸ்ரல்லாவுக்கு நன்றாகவே தெரியும். அது இஸ்ரேலுக்கு சாதகமான அம்சம். இஸ்ரேல் 2006ஆம் ஆண்டு செய்தது போல பெய்ரூட்டின் விமான நிலையம் போன்ற உள்கட்டமைப்பு உட்பட லெபனான் முழுவதும் ஒரு முழு அளவிலான போரை தீவிரப்படுத்தலாம். அதன் மூலம் லெபனானில் ஹெஸ்பொல்லாவின் அரசியல் அடித்தளத்தையே அழித்து வருங்காலத்தில் லெபனானில் இருந்து ஹெஸ்பொல்லாவின் அச்சுறுத்தலை குறைக்கவோ இல்லாது செய்யவோ இஸ்ரேல் விரும்பலாம். சில ஆய்வாளர்கள் தெற்கு லெபனானில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தரைவழி படையெடுப்பு சாத்தியம் என்று நம்புகிறார்கள். ஒரு விதத்தில் சொன்னால் அது சாத்தியம்தான். இருப்பினும் அது இரு தரப்பிலும் பெரும் உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கும். ஹெஸ்பொல்லா அந்த விருப்பத்தை விரும்பவில்லை என்றே தெரிகிறது. ஹெஸ்பொல்லாவும் அதன் உத்தரவிடும் கட்டளைத்தளம் ஈரானும் லெபனானுக்கு ஒரு விரிவாக்கம் மிகவும் ஆபத்தானது மற்றும் பேரழிவை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்துள்ளார்கள். தீவிரமான அச்சுறுத்தல்கள் மற்றும் இராணுவ நடவடிக்கைகள் ஒரு பக்கமாக இருக்க எந்த விளைவையும் ஏற்படுத்த முடியாத ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் இணையாக இயங்குகின்றன. அமெரிக்க சிறப்பு தூதர் அமோஸ் ஹோஸ்டின் சமீபத்தில் டெல் அவீவ் மற்றும் பெய்ரூட்டில் இருந்தார். அங்கு அவர் லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகரும் ஹெஸ்பொல்லாவின் கூட்டாளியுமான நபி பெர்ரி மூலம் ஹெஸ்பொல்லாவுக்கு தகவல்களை அனுப்பியதாக கூறப்படுகிறது. பெயரிடப்படாத மேற்கத்திய ராஜதந்திரிகளின் கூற்றுப்படி அமெரிக்க சிறப்பு தூதர் அமோஸ் ஹோஸ்டின் ஹெஸ்பொல்லாவுக்கு அனுப்பிய தகவல் லெபனானில் இஸ்ரேல் ஒரு பெரிய அளவிலான போரை தொடங்குவதை அமெரிக்காவால் தடுக்க முடியும் என்று கருதுவது தவறு. லெபனானில் ஒரு போரை தொடங்கினால் அதில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா நிச்சயம் உதவும் என்ற தகவல் ஹெஸ்பொல்லாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஹெஸ்பொல்லாவும் இஸ்ரேலும் பிரெஞ்சு ராஜதந்திரிகள் மூலம் செய்திகளை அனுப்புகிறார்கள். ஹெஸ்பொல்லா தமது முகத்தை காப்பாற்றுவதற்காக தாக்குதலை நிறுத்தாது. ஆனால் லெபனானுக்குள் ஒரு போரை தொடங்காதிருப்பதற்காக மூலோபாயத்தை நாடுவதாக கூறுகிறார்கள். அதன்படி ஹெஸ்பொல்லாவின் கூட்டாளிகள், அதாவது ஈரானிய ஆதரவு வேறு இயக்கங்கள் எல்லையிலிருந்து 6 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்க மாட்டார்கள் என்றும் ஹெஸ்பொல்லாவின் உயரடுக்கு ரட்வான் படைகளை பயன்படுத்தி இஸ்ரேலை தாக்க மாட்டோம் என்று ஹெஸ்பொல்லா உறுதியளிக்க தயாராக உள்ளது. லெபனானுக்குள் ஒரு போரை தொடங்காதிருப்பதாக இஸ்ரேலுக்கு உறுதியளிக்கும் பட்சத்தில் ஹெஸ்பொல்லா இந்த உறுதியை அளிக்கும் என்ற தகவல் பிரெஞ்சு ராஜதந்திரிகள் மூலம் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ராஜதந்திரம் மற்றும் இராணுவ நடவடிக்கையின் இணையான தடங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் எந்த தரப்பும் தங்கள் எதிரிகளுக்கு தார்மீக வெற்றியை அறிவிக்க ஒரு வாய்ப்பை வழங்க விரும்ப மாட்டார்கள். அப்படியான நிலையில் ஏதாவது ஒரு சிறிய தவறான கணக்கீடு தீவிரமான போரை தொடங்க வைத்துவிடும் சாத்தியம் மீண்டும் மீண்டும் உள்ளது. ஒரு போர் இன்னமும் தடுக்கப்படலாம் என்று கூறப்பட்டது தவறான கணக்கீடு என்பதே இன்றுள்ள நிலை. இரு தரப்பிலும் உள்நாட்டு அரசியல் கருத்துக்கள் அதிகமாக இருக்கும் சூழ்நிலை தற்போது உள்ளது. பெரும்பாலான லெபனான் மக்கள் ஹெஸ்பொல்லாவின் சொந்த ஆதரவாளர்களில் கணிசமான பகுதியினர் உட்பட புதிய போரை விரும்பவில்லை என்பதை ஹெஸ்பொல்லா உணர்ந்துள்ளது. இரு தரப்பினரும் இந்த காரணிகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு மிகவும் கொந்தளிப்பான சூழ்நிலையில் இருக்கிறார்கள்.